பிளானட் அப்படிங்கிறது என்ன? முன்னெல்லாம் பிளானட்னா என்னன்னு நினச்சோம். சூரியனை சுற்றி வர எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை பிளானட் நம்ம கூப்பிட்டதில்லை எப்பயுமே. அதனால ரவுண்டாக கோல வடிவத்தில் ஸ்பெரிக்கலாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது உண்மையாக இருந்தால் ப்ளூட்டோவும் ஒரு பிளானட்டாக இருந்திருக்கணும். 1930 ப்ளூட்டோன்ற ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ரொம்ப நாளாக பிளானட்டாக தான் இருந்தது. 2006 இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இதை மாற்றி அமைக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் கொடுக்குற டெஃபினிஷன் படி 3 விஷயங்கள் இருக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் பிளானட்டாக இருக்கிறதுக்கு. முதல் விஷயம், அது சூரியனை சுற்றி வரணும். ரெண்டாவது விஷயம், அதோட கிராவிட்டியால் அது ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்திருக்கணும். ஒரு ஸ்பெரிக்கலான கோல வடிவத்தில் அது இருக்கணும். மூணாவது விஷயம், அதோட நெய்பர்ஹுட்டை அது கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அது போகிற பாதையில் இருக்க மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை டெப்ரின்னு சொல்லக்கூடிய சோலார் சிஸ்டம் உருவானப்போ மிச்சமான பொருட்கள்லாம் அது கிளியர் பண்ணியிருக்கணும் அதோட பாதையிலேருந்து. இந்த 3 விஷயங்களில் ப்ளூட்டோ 2 விஷயத்தை மட்டும்தான் செய்யுது. முதல் 2 விஷயம் ஓகே. மூணாவது விஷயம், அதோட பாதையை கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த விஷயம் தான் ப்ளூட்டோ செய்யாதது. இது கைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ரீஜனில் தான் இருக்குது. இந்த ரீஜனில் ப்ளூட்டோ மாதிரியே இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. பிளானட்டுக்கு தேவையான 2 க்ரைட்டீரியா அந்த மற்ற பொருட்கள்கிட்டையும் இருக்குது. ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே தன்னோட நெய்பர்ஹுட்டை கிளியர் பண்ணல. அதை சுற்றி நிறைய டெப்ரி, மற்ற சின்ன சின்ன நிலவுகள், பொருட்கள்லாம் இருக்குது. அதனால் ப்ளூட்டோவை நம்ம பிளானட் கேட்டகரியில் சேர்த்தோன்னா இந்த மாதிரி மற்ற ஆப்ஜெக்ட்ஸையுமே நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும்.